பணி தொடர்ச்சியோடு இன்றும் பணியாற்றி வருகிற டாஸ்மாக் பணியாளர்கள் ஒரு பாதுகாப்பற்ற பணிச்சூழலில் சமூக விரோதிகளுடைய தாக்குதல்கள், சட்டவிரோத கும்பல்களின் தாக்குதல்கள், அதிகார வர்க்கத்தின் அத்துமீறல்கள், வேறு வேறு பல வகையான துன்ப துயரங்களை சந்தித்துக் கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். நிதி நெருக்கடிக்கு டாஸ்மாக் பணியாளர்கள் காரணம் இல்லை. அரசின் வருவாயில் 1/3 பங்கை ஈட்டித் தருவது டாஸ்மாக் மதுபான வியாபாரம். அந்த மதுபான வியாபாரத்தில் பணியாளர்களுடைய உழைப்பு என்பது உயிர் நாடி என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். மதுபானங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் கூடுதலான விலைக்கு விற்கக்கூடாது என்று இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலிருந்து வலியுறுத்தி வருகிறோம். தமிழ்நாடு அரசின் வருமானத்தில் 1/3 பங்கு ஈட்டித் தருகிற இந்த டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற 3 முக்கியமான கோரிக்கைகளையும் இதன் தொடர்பான சில முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று அறிவித்திருக்கிறோம். இது வாழ்வா சாவா என்கிற போராட்டம். இந்த போராட்டத்தை அவ்வளவு சுலபத்தில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் AITUC தமிழ்நாட்டில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து மதுபான சில்லறை வியாபாரத்தை தமிழ்நாடு அரசே நேரடியாக மேற்கொண்டு வருகிறது. மதுபான சில்லறை வியாபாரம் செய்வதற்காக படித்த திறன்மிக்க இளைஞர்கள் சுமார் 30,000 பேர் தொகுப்பூதிய பணியாளர்களாக பணியில் சேர்க்கப்பட்டார்கள். 21 ஆண்டு காலமாக பணி தொடர்ச்சியோடு இன்றும் பணியாற்றி வருகிற டாஸ்மாக் பணியாளர்கள் ஒரு பாதுகாப்பற்ற பணிச்சூழலில் சமூக விரோதிகளுடைய தாக்குதல்கள், சட்டவிரோத கும்பல்களின் தாக்குதல்கள், அதிகார வர்க்கத்தின் அத்துமீறல்கள், வேறு வேறு பல வகையான துன்ப துயரங்களை சந்தித்துக் கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசின் வருமானத்தில் 1/3 பங்கு ஈட்டித் தருகிற இந்த டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற 3 முக்கியமான கோரிக்கைகளையும் இதன் தொடர்பான சில முக்கிய கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகிற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தொழிற்சங்க இயக்கத்தின் பிதாமகர், அறிவியல் சிந்தனையின் ஆரம்பகர்த்தா, அரிச்சுவடி கற்றுக் கொடுத்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவு நாளில் தலைமைச் செயலகம் முன்பு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று அறிவித்திருக்கிறோம். கடந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தில், காந்தி பிறந்த நாளில் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில சிறப்பு மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த போராட்ட அறிவிப்பு அரசின் எல்லா மட்டங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து அதிகாரிகளுக்கும் நேரடியாக அஞ்சல் வழியாக தகவல் அனுப்பப்பட்டது. இந்த 3-4 மாதங்களாக அரசு தரப்பில் எந்த பதிலும் இல்லை. இன்று மாவட்டம் தோறும் ஆயத்த மாநாடுகளை நடத்தி வருகிறோம். காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் மிக பெரும் அளவுக்கான எண்ணிக்கையில் பணியாளர்கள் பங்கேற்பார்கள். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் பணியாளர் நடத்துகிற போராட்டம் தொழிலாளி வர்க்கத்திற்கு தருகிற ஒரு புதிய செய்தியாக அமையும். அந்த அளவிற்கு பணியாளர்கள் தயாராகி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பணியாளர்கள் பணியில் சேர்க்கும் போது தொகுப்பூதிய ஒப்பந்த பணியாளர்களாகத்தான் பணியில் நியமனம் செய்யப்பட்டார்கள். நியமனம் செய்யப்படுகிற போது பாதுகாப்பு வைப்பு நிதி, செக்யூரிட்டி டெபாசிட் என்று மேற்பார்வையாளர், விற்பனையாளர், உதவி விற்பனையாளர் என்று 3 தரப்பினரும் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் என்று சொல்லப்படுகிற பாதுகாப்பு வைப்பு நிதிக்கு கூட சங்கம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தித்தான் 6% வட்டியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
வைப்பு நிதி செலுத்தி பணியில் சேரும்போது இது தற்காலிகமாக இருக்கும் என்று தெரிந்துதான் சேர்ந்தோம். ஆனால் 21 ஆண்டுகளாக நடந்து வருகிற மதுபான வியாபாரம் நாளையோ நாளை மறுதினமோ அல்லது எதிர்காலத்திலோ நிறுத்துவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை நாட்டின் நிகழ்ச்சி போக்குகள் உறுதி செய்து கொண்டிருக்கிறது. மதுவிலக்குக்காக பல தரப்பில் குரல் கொடுக்கப்பட்டாலும் நாடு முழுவதும் மதுவிலக்கு தொடர்ந்து இருப்பதை கருத்தில் கொண்டு இனிமேலும் ஒப்பந்த பணியாளர்களாக இவர்களை வைத்திருப்பது ஒரு நியாயமற்ற பணியாளர் நடைமுறை என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி செய்கிற பழக்கம் அரசியலும் இல்லை, வேறு துறையிலும் இல்லை. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விரிவாக விவாதித்து 2 வருடங்களில் 480 நாட்கள் பணிபுரிந்திருந்தால் அந்த பணியாளர் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் ஒரு சட்டம் நிறைவேற்றியிருக்கிறது. 82ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. நடைமுறையில் உள்ள அந்த சட்டத்தின்படி இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய அரசு தரப்பினர் அதிகாரப்பூர்வமாக கடமை பொறுப்பில் உள்ளவர்கள். நீங்கள் கூறுவது போல் அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. நிதி நெருக்கடிக்கு டாஸ்மாக் பணியாளர்கள் காரணம் இல்லை. அரசின் வருவாயில் 1/3 பங்கை ஈட்டித் தருவது டாஸ்மாக் மதுபான வியாபாரம். அந்த மதுபான வியாபாரத்தில் பணியாளர்களுடைய உழைப்பு என்பது உயிர் நாடி என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு ஏராளமான உறுதிமொழிகளை நிறைவேற்றியிருக்கின்றன. இன்னும் சில துறைகளில் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளும் இருக்கின்றன. அப்படி நிறைவேற்றப்படாத ஒரு கோரிக்கையில் ஒன்று பணியாளர்கள் நிரந்தரம் செய்வது தொடர்பான கோரிக்கை. நிறைவேற்றியதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், அதற்கான ஆதரவு காட்டுகிறோம். நிறைவேற்றவில்லை என்பதற்கான போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். மதுபானங்களுக்கு அதிகமான விலை வாங்கப்பட்டிருக்காங்க. நீதிமன்றம் கூட அதை கண்டிச்சு அது எப்படி பாக்குறீங்க? சங்கம் சார்பா உங்களுடைய பணியாளர்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை? மதுபானங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் கூடுதலான விலைக்கு விற்கக்கூடாது என்று இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலிருந்து வலியுறுத்தி வருகிறோம். பணியாளர்களையும் அது குறித்த பணி கலாச்சாரத்திற்கு கற்றுக் கொடுத்து வருகிறோம். ஆனாலும் அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் கூடுதலாக விற்கிற அத்துமீறல்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நிர்வாகத்தோடு பேசி வருகிறோம். அத்துமீறல் நடப்பதற்கு பணியாளர்கள் காரணம் இல்லை, நிர்வாக தரப்பு காரணம். அந்த நிர்வாக தரப்பின் காரணங்களும் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது புதிதாக end-to-end சிஸ்டம் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். நிர்வாகம் கம்பல் செய்வதாக நாங்கள் குற்றம் சுமத்தவில்லை. நிர்வாகத்தில் இருக்கிற லேப்சஸ், இண்டு இடுக்குகள், சந்து பொந்துகள் இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. எந்த அளவுக்கு இருக்கு, அது கொண்டு வந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், எந்த மாதிரி பின்னடைவுகள் அதுல இருக்கு, கொண்டு வர என்ன பின்னடைவு? 2006ஆம் ஆண்டு சங்கம் தொடங்குகிற போது வைக்கப்பட்ட முதல் கோரிக்கை பில்லிங் சிஸ்டம் கொண்டு வர வேண்டும் என்பது. அதுவும் எலக்ட்ரானிக் பில்லிங் சிஸ்டம் கொண்டு வர வேண்டும் என்பது. இன்றைக்கு இணைய வழித்தடம் எல்லாம் வந்ததற்கு காரணத்துக்கு end-to-end சிஸ்டம் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது முழுமையாக நிறைவேற்றப்படுகிற போது எந்த ஒரு சிறு தவறும் நடைபெறாமல் தடுக்க முடியும். அப்படி தடுக்க வேண்டும் என்று AITC முழு ஆதரவை இந்த சிஸ்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு தந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே போராட்டத்தை அறிவிச்சாங்க. தொடர்ந்து தமிழக அரசு அரசு ஊழியர்கள் மாதிரியான சங்கங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சுட்டு இருக்கு. நீங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்த போறீங்க. தொடர்ந்து உங்களோட கோரிக்கை நிறைவேறாத பட்சத்துல அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்க
கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் என்ன செய்வது என்பது நாங்கள் போராடுகிற போராட்டத்தினுடைய வலிமையும் அழுத்தமும் அதில் அரசு எடுக்கிற முயற்சியும் பொறுத்து அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டியது. அது அமைப்பு ரீதியாக விவாதித்துத்தான் அறிவிக்கப்பட முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இது வாழ்வா சாவா என்கிற போராட்டம். இந்த போராட்டத்தை அவ்வளவு சுலபத்தில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை.